ஒட்டுமொத்த மக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 10 வருஷமாக ஒரு மரக்கன்றை வளர்த்து அவங்க கதறி அழுறாங்க. அந்த பெண் கதறி அழுறாங்க. நீங்கள் வெட்டுங்கடா, மலையை வெட்டுங்க, மரத்தை வெட்டுங்க, அப்புறம் எப்பட்றா மழை பெய்யும்? அப்புறம் எப்பட்றா கர்நாடகாட்ட போய் பிச்சை தாண்டா எடுக்கணும்? நாம் தமிழர் பிள்ளைகள் மரத்தை நட்டு வச்சா நீங்கள் மரத்தை வெட்டி வீசுறீங்க. அப்துல் கலாம் ஐயா மரம் நடுங்கன்னு சொன்னார். மரம்லாம் அவர் நட்டார். விவேக் சார் மரம் நட்டார். மழை பெய்யணுன்றதுக்காக எல்லாமே பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்க? 10 வருஷமாக ஒரு பொண்ணு மரத்தை நட்டு வளர்த்துருக்கு வெட்டியிருக்கிறீங்க. தனியார் டவர் வைக்கணுன்றதுக்காக மரத்தை வெட்டியிருக்கிறீங்க. கள்ளக்குறிச்சியில் இது நடந்திருக்கு. அந்த பொண்ணு கதறி அழுகுது. அந்த வீடியோ பாருங்கள். வெக்கமாக இல்லை? எப்பட்றா மழை பெய்யும்? புறம்போக்கு எச்சனாயிங்களா? நீங்களாம் ஆம்பளைங்களாடா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் சும்மா இருக்கீங்க. கவர்மெண்ட் ஒரு பக்கம் மரம் வளங்கன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் அந்த மரத்தை நீங்களே வெட்டுவீங்களா? இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணா பதில் சொல்லுங்கள். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே, இதற்கு ஒரு நியாயம் சொல்லுங்கள். அந்த பொண்ணோட கண்ணீருக்கு நியாயம் ஒன்று சொல்லுங்கள். சரிதானே மக்களை நான் கேட்குறது? இது உண்மைனா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.